வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு Giri. நம்ம சேனல்ல நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூலாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு டாப் டாக் ஒரு ஃபிளாக்ஷிப் ஆடியோ ப்ராடக்ட்கான ரிவ்யூ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போற ஆடியோ ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா Yamaha கம்பெனில இருந்து வந்தது. ஒரு ஃபிளாக்ஷிப் ஆடியோ ப்ளூடூத் ஹெட்செட்ல இருந்து நீங்க என்னென்ன அம்சங்கள்லாம் நீங்க எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லா அம்சங்களும் இந்த ப்ராடக்ட்குள்ள இருக்கு. ஆனா எப்படி பண்ணிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இதுல சிறப்பம்சங்களா இருக்கு, இதோட விலை என்ன, இதோட விவரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, நிறைய பில்டப் கொடுத்துட்டேன். என்ன ப்ராடக்ட்னு பார்த்துருவோம். இது வந்து Yamaha-னுடைய E700 ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ப்ராடக்ட். இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்ல வருது. Yamaha-னுடைய லோகோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பைக்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ Yamaha-னுடைய லோகோக்கு அர்த்தம் யாருக்காச்சும் தெரியுமா? இதுல வந்து 3 டியூனிங் ஃபோர்க், நம்ம பிசிக்ஸ் லேப்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, டியூனிங் ஃபோர்க், சவுண்ட் ஃப்ரீக்வன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டியூனிங் ஃபோர்க் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ 3 ஃப்ரீக்வன்சி சேர்ந்தாப்புல இருக்கிற மாதிரி ஒரு லோகோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய லோகோ. ஸோ இந்த டியூனிங் ஃபோர்க்கை லோகோவை வச்ச ஒரு கம்பெனில இருந்து ஆடியோ ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ ப்ராடக்ட் தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மேல இருக்கிற அந்த அட்டையை திறந்தோடனே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டப்பா இருக்கு. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ள பிரிங்கிங் யூ க்ளோசர் டு தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவங்களுடைய டேக் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மியூசிக்கல் ஆர்டிஸ்ட் அவங்க மியூசிக் எப்படி தயாரிக்கிறாங்களோ அதை அந்த குவாலிட்டி நீங்க கேட்குற மாதிரி அந்த ஆர்டிஸ்டுக்கு பக்கத்தில் நீங்க போய் கேட்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கிறது தான் அவங்களுடைய டேக் லைன். ஸோ அதுக்கேற்ற ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ள திறந்தோடனே உள்ளுக்குள்ள ஒரு E700 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி இது எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு குவிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஹார்ட் ஷெல் கேஸ் இருக்கு. ஸோ இந்த ஹார்ட் ஷெல் கேஸுக்குள்ள இந்த இயர்ஃபோன்ஸை, இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க. ஸோ அது தவிர வயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்சிலரி கேபிள், 90 டிகிரி ஆங்கிளில் பிளக் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிலரி கேபிள், அப்புறம் இந்த ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்றதுக்கு USB டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட்ல போறப்போ நீங்க கேட்கறதுக்கு வயர்டு மூலமா நீங்க கேட்கறதுக்கு அதுக்கான ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்னுடைய யூசர் மேனுவல், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், குவாலிட்டி செக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. டிசைன்ல இருந்து நம்ம பார்ப்போம். இதோடைய கேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ கேன்ஸ் பெருசா இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. நார்மலா நம்ம பார்க்கக்கூடிய இந்த பட்ஜெட் இருக்கக்கூடிய ஆடியோ கேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பா உங்களுடைய காதோட அமைப்புக்கு ஏத்தாப்புல ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுங்க வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்ததுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏர் கேவிட்டி உள்ளுக்குள்ள கிடைக்குது. ஸோ உங்களுடைய ஆடிட்டரி ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு எஃபெக்டை வந்து அவங்க உள்ள புல் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, சில பேருக்கு பெருசாக இருக்கிறதுனால டிஸ்கம்ஃபர்ட் லைட்டாக ஃபீல் பண்ணலாம். பட் இது வந்து ஒவ்வொருத்தருடைய யூசேஜை பொறுத்து இருக்கு, ஒவ்வொருத்தருடைய தலையுடைய அமைப்பை பொறுத்து இருக்கு. எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, எனக்கு நோ ப்ராப்ளம். மேல் இருக்கக்கூடிய இந்த ஹெட் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என் தலையில பார்த்தீங்கன்னா முடி கம்மியா இருக்கிறதுனால, முடியே இல்லாதனால மேல இருக்கக்கூடிய இந்த ஹெட் பேண்டோடைய அழுத்தம் எப்படி இருக்குன்னு நானும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் இதோடைய ஸ்பாஞ்சினுடைய எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் இதை ஆடியோ காதில் வச்சு நான் கேட்டாலுமே எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் வச்சு கேட்குறப்போ எனக்கு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் எங்கே வருதுன்னா இந்த பேடிங்ஸ், அவங்க யூஸ் பண்ணிருக்க இந்த பேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோம் கிடையாது, சாதாரண ஒரு ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால ஒரு 5 hours 6 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம காதில் வச்சிருக்கிறப்போ சின்ன ஒரு அழுத்தம் ஒன்று ஃபீல் ஆகுது. 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் ரிவ்யூ பண்றேன். ஸோ அதனால என்னுடைய யூசேஜ் கண்டினியூஸாக நான் டெய்லி யூஸ் பண்ணதில்லை. என்னுடைய அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டிசைன் ஃபிட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். பில்டு குவாலிட்டி ரொம்ப தரமா இருக்கு. இதோடைய அந்த யூஸ் பண்ணிருக்க அந்த பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், அந்த யூஸ் பண்ணிருக்க மெட்டலா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரைட், சோ இப்போ இந்த கேன்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். பின்னாடி இந்த பேடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லிட்டு ஈஸியா மார்க் பண்ணிருக்காங்க. சோ எது லெஃப்ட் எது ரைட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி போர்ட்கான ஒரு 3.5mm போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு, டிசேபிள் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்பரன்சி மோடியை டாகிள் பண்ணுறதுக்கான பட்டன், ஒரே பட்டன் தான் அது கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் தான் மெயின் கண்ட்ரோல்ஸே. மைக்கு தவிர ஒரு LED இண்டிகேட்டர் இருக்கு, அப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் USB டைப் C சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க.
ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கு. இதுதான் வந்து காலை கட் பண்றது, கால் அட்டெண்ட் பண்றதுக்கு, அப்புறம் ப்ளே பாஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ் பட்டன் இருக்கு. இந்த பிளஸ் மைனஸ் பட்டன் தான் உங்களுக்கு ட்ராக்கை ஸ்கிப் பண்றதுக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, டிக்ரீஸ் பண்றதுக்கு இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலான ஒரு ஹெட்ஃபோன்ல நீங்க என்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ், நீங்க பட்டன் கண்ட்ரோல்ஸ் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதே தான் இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க. சாதாரண ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஹெட்ஃபோனை நீங்க எடுத்து நீங்க காதுல போட்டீங்க அப்படின்னாலே இன்னைக்கு இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மாதிரி ஒரு டாப் டாக் ப்ராடக்ட், ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட், அதுவும் Yamaha கம்பெனியிலிருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சவுண்ட் ஸ்டேஜிங். சவுண்ட் ஸ்டேஜிங் அப்படிங்கிறது சவுண்டினுடைய எஃபெக்ட், அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எங்க இருந்து வாசிக்கிறாங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து வாசிக்கிறாங்க, நீங்க படம் பார்க்குறப்போ அந்த சரவுண்ட் சிஸ்டம் எஃபெக்ட், இது எல்லாமே கலந்த ஒரு விஷயம் தான் அந்த சவுண்ட் ஸ்டேஜிங். அது வந்து இந்த இயர்ஃபோன்ஸ்ல பக்காவா இருக்கு. ஒரு படம் நீங்க பாக்குறப்போ அந்த படத்துக்குள்ளேயே நீங்க இருந்து ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ், இம்மர்சிவ் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி சவுண்ட் ஸ்டேஜிங்ல பண்ணிருக்கறனால அது ஒரு விஷயம் என்னை ரொம்பவே கவர்ந்திருக்கு. யூசுவலா நம்ம பேஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ பேஸை விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க, பேஸையும் சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு டீப்பான பஞ்சி என்ஜாயபிள் பேஸ் இருக்கு. டிஸ்டிங்டான ஒரு லோ சவுண்ட் சிக்னேச்சர் ஃப்ரீக்வன்சி இதுல கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டீப் பேஸ் எஃபெக்ட் இருக்கிறப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மற்ற ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஹெட்ஃபோன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியுமே டிஸ்டிங்டா, ரொம்ப கிளியரா நீங்க கேட்கக்கூடிய சவுண்ட் ஒவ்வொன்றுமே துல்லியமா தெளிவா கேட்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. வாய்ஸ்னுடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி, அவங்க பேசுறது, நம்ம ஒரு கால்ஸ் பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு நீங்க வோக்கல் மியூசிக் கேட்கறதா இருக்கட்டும், மேல் வாய்ஸா இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து டிஸ்டிங்டா கிளியரா கேட்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்க அந்த மியூசிக்ல அவங்க கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் கூட உங்களுக்கு ஃபீல் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல. சரி, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய நிறைய ஹெட்ஃபோன்ஸ்ல அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ வேற என்ன வித்தியாசமா பண்ணிருக்காங்களே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் புதுசா பண்ணிருக்காங்க. இவங்களுடைய அப்ளிகேஷன் ஒன்று உண்டு. இந்த அப்ளிகேஷன்ல போய் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா Yamahaனுடைய ஹெட்ஃபோன் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. உங்க மொபைல் போன்ல அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹெட்ஃபோன் அதுல பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா கனெக்ட் ஆயிடுது. அதுல வந்து லிசனிங் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிசனிங் கேர் அப்படிங்கிற சவுண்ட் இன்ஜினியரிங்ல அவங்க என்ன படிக்காங்கன்னா, சில ஹெட்ஃபோன்ஸ்ல நம்ம லோ வால்யூம்ல கேட்டோம் அப்படின்னா உங்களால பேஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஆனா அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம வால்யூம் உடனே இன்க்ரீஸ் பண்ணி வைப்போம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறப்போ காதுல வந்து பேஸ் நல்லா கேட்கும். ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்க காதுல பல பிரச்சனைகள் வரலாம். இதை கவர் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் மேல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வால்யூமுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ஆட்டோமேட்டிக்கா இன்டெலிஜென்ட் அட்ஜஸ்ட் பண்றது தான் இந்த லிசனிங் கேர் ஃபீச்சர். லிசனிங் கேரோட சேர்த்து லிசனிங் ஆப்டிமைசர்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய தலையோட அமைப்புக்கு ஏத்தாப்புல, உங்களுடைய காதோட அமைப்புக்கு ஏத்தாப்புல ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி, இப்போ இதை வந்து என்னால் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட ஒரு தலை தான் இருக்கு, 2 காது தான் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய காதோடைய அமைப்புக்கு ஏத்தாப்புல ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து சென்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சி பெஸ்டா இருக்குமோ அதை சூஸ் பண்ணி கொடுக்கறதா இந்த ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் என்னதான் சொன்னாலும் ரொம்ப முக்கியமா வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குப்பா. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல ரொம்பவே அருமையா இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம காதுல போட்டோம் அப்படின்னா பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனே பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேசுறது சுத்தரா எனக்கு கேட்கல, ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்றேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஹெட்ஃபோனுடைய எஃபெக்ட் அருமையா இருக்கு. எல்லா ஹெட்ஃபோன்ஸுமே ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டை நம்ம தாண்டி போயிட்டோம், ஒரு 10,000 15,000 செக்மெண்ட்டை நம்ம தாண்டி போயிட்டோம்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் யார் எங்க தடுமாறுறாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரன்சி மோட ஒழுங்கா கொடுக்கறது தான் பல கம்பெனிஸ் தடுமாறுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்ட் பண்ண ஒரு கம்பெனி சோனி, அப்புறம் ஆப்பிள், இவங்க ரெண்டுமே பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து இந்த ஆம்பியன்ட் சவுண்ட், அதாவது டிரான்ஸ்பரன்சி மோட் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அதோட 80% வரைக்கும் மேட்ச் ஆகுது. நீங்க இந்த காதுல நீங்க போட்டுட்டு நீங்க ரோட்ல நடந்து போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு டிராஃபிக்கோடைய சவுண்டு, யாராச்சும் பின்னாடி கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் உதவுதே ஒழிய ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஓப்பன் மோட், நம்ம ஓப்பன் என்விரான்மெண்ட் இருக்கிறப்போ எல்லா சவுண்டுமே உங்களுக்கு கிளியரா கேட்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. சரி, இந்த வேலையை போட்டு வாங்குறோம், இந்த ஹெட்ஃபோன்ல கேமிங் விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா இதுல வந்து ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்கு. அது தவிர குவால்காம்னுடைய AptX HDக்கான சப்போர்ட்டும் இதுல இருக்கிறதுனால உங்களுக்கு லோ லேட்டன்சி மோட்ல தனியா எந்த மோட் பட்டன்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா
அதோட இன்னரண்ட் ஃபீச்சர் படியே அந்த AptX கோடிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ லேட்டன்சி பிட் ரேட்ல தான் உங்களுக்கு ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ உங்களுக்கு ஒரு லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேமிங்கா இருக்கட்டும், ஒரு படம் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு லாக் இல்லாம நீங்க என்ஜாய் பண்ணலாம். எவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணலாம்? நான் என்னோட யூசேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாள் நான் சொல்றேன் பாத்தீங்களா கண்டினியூஸா யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு, இந்த 30 நாள்ல ஒரு 4 தடவை தான் நான் சார்ஜிங் போட்டேன். அவங்க கிளைம் பண்றது 35 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னாங்க. 25 to 30 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பா தரும்னு சொல்லி நீங்க இதை சேஃபா நீங்க அசியூம் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். மியூசிக் பிரியரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹெட்போன் நீங்க என்ஜாய் பண்ணி நீங்க கேட்பீங்க. நல்ல ஒரு தரமான ஒரு சவுண்ட் குவாலிட்டி, அந்த தரமான சவுண்ட் குவாலிட்டி தரதுக்கு ஒரு ஓவராலா ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ்ல ஒரு நல்ல ஒரு சாலிட் பில்ட் குவாலிட்டில ஒரு பிரீமியம் ஹெட்போன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. கால்ஸ்னுடைய குவாலிட்டி அருமையா இருக்கு. ஒரு ஜூம் கால் பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு டெலிபோன் கால் பேசுறதா இருக்கட்டும், மைக்கினுடைய பிக்கப், அதோடைய ஃப்ரீக்வன்சி, அதோடைய அந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப அருமையா இருக்கு. உங்க எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் இருக்கக்கூடிய நாய்ஸை ஓரளவுக்கு கட் பண்ணி ஒரு கிளீனான ஒரு ஆடியோ இந்த மைக் தருது. ஸோ கால்ஸுக்கும் நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் லெவல்ல கேமர் எல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் கேமரா இருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு அக்கேஷனலா கேம் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெட்போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹெட்போன் அதுக்கான உதவியும் பண்ணுது. பட் ரொம்ப நேரம் நம்ம தொடர்ந்து நான் காதுல போட்டுட்டு எனக்கு வந்து ஹெட்போன் எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட், எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமா கவனிக்கிறவங்க வந்து இந்த ஹெட்போன் சூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இதுல வந்து அந்த பேடிங் உடைய எஃபெக்ட்டும் சரி, இந்த சைஸ், இந்த ஹெட்போனுடைய சைஸும் சரி கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வேற எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் இந்த ஹெட்போன்ல கிடையாது. அருமையான ப்ராடக்ட், சூப்பரான ஒரு ஹெட்போன். இந்த ஹெட்போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவை இவ்வளவு நேரம் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம சில பேர் அங்க இருக்கீங்க. எதுக்குப்பா? சப்ஸ்கிரைப் பட்டன் தானே, ஃப்ரீ தானே, அப்படி சும்மா பிரஸ் பண்ணி விடுங்க. பிரஸ் பண்ணி விட்டு அப்படி பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நான் ஒரு புது வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri,